மதுரை வரிச்சியூரை சேர்ந்தவர் செல்வம், வயது 57. இவர் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, விஷ ஊசி உள்ளிட்ட ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ரவுடியாக மதுரையை வலம் வந்த செல்வம் நாளடைவில் வரிச்சியூர் செல்வம் என அடைமொழியிடப்பட்டு தாதாவாக அழைக்கப்பட்டார். தங்க ஆபரணங்கள் மீது அளவு கடந்த ஆசை கொண்ட செல்வம் நடமாடும் நகைக்கடை போல் வலம் வருவதை வழக்கமாக கொண்டவர். மனம் திருந்தி ரவுடிசம் வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மனைவி, பேரன், பேத்தி என அமைதியாக வாழ்ந்து வருவதாக செல்வம் கூறி வருகிறார். மதுரை ரிங் ரோடு பாண்டிக்கோயில் அருகே மனைவியுடன் அமைதியாக வசித்து வரும் வரிச்சியூர் செல்வத்தின் காதுகளில் திராவகம் ஊற்றுவது போல் அதிர்ச்சியான செய்தி ஒன்று காட்டுத்தீ போல் பரவியது. அதாவது, வரிச்சியூர் செல்வம் கோவையில் பதுங்கி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவரை கண்டதும் சுட்டு பிடிக்கும்படி கோவை போலீஸ் உயர் அதிகாரிகளிடமிருந்து கோவை லோக்கல் போலீசாருக்கு உத்தரவு பறந்ததாக வெளியான செய்திதான் அது. செய்தியை கேட்டதும் ஆடிப்போன வரிச்சியூர் செல்வம் உடனே செய்தியாளர்களை தனது வீட்டிற்கு வரவழைத்தார். கையோடு செய்தியாளர்கள் வருவது குறித்து கருப்பாயூரணி போலீசாருக்கும் தகவல் கூறினார். அண்ணே, நான் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அமைதியாக வாழ்கிறேன். தினமும் உடல் பயிற்சி செய்கிறேன். சாப்பிட, தூங்க, சினிமா பார்க்க, டான்ஸ் ஆட என குடும்பத்துடன் அமைதியாக பொழுதை கழித்து வருகிறேன். என்னை என்கவுண்டர் செய்ய போறீங்களா என்று கோவை போலீசாரிடமே கேட்டுவிட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல வரிச்சி, சும்மா யாராவது கிளப்பி விட்டுருப்பாங்க என போலீசார் சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு என்றார் வரிச்சியூர் செல்வம். நான் இப்போ ஜாலியா இருக்கேன் என வரிச்சியூர் செல்வம் செய்தியாளர்களிடம் கூறினார். என்னை பற்றி எது வேண்டுமானாலும் கேளுங்க, பதில் சொல்கிறேன் என மனம் திறந்தார் வரிச்சியூர் செல்வம். அடுத்து உங்களுக்கு தெரியும், எந்த கேஸுக்கு நான் போகிறதில்ல. சந்தோஷமாக பேரம்பேத்தியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தப்பான நியூஸாக இருக்குது. இந்த நியூஸ் 7 சாருக்கு மட்டும் நீங்கள் கேட்டுக்கிறேன். எதனால நியூஸ் தமிழுக்கு மட்டும் கேட்டுக்கிறேன். என்கிட்ட கேட்டுட்டு எதனாலும் செய்யுங்க, கேட்காம செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எனக்கு எவ்வளோ இந்தாருங்க, என் தலைமையில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு போக முடியாமல் போயிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு ஃபங்க்ஷனு. இப்போ கிளம்புனவே இன்னைக்கு இது போக 3 ஃபங்க்ஷன் இருக்குது. டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்கெல்லாம் கல்யாண கச்சேரி போக, கல்யாணத்தை பிடிக்க கல்யாணம் ஒரு இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 15 கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன். நான் அப்படி வாழ்ந்துக்கிருக்கேன். எந்த பிரச்சனைக்கும் போல வர்றதில்ல. ஆட்சியில் ஏதோ ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சதுனால உங்களை காலில் சுட்டு பிடிக்க சொன்னதா அப்படி ஒரு செய்தி ஓடும். நான் கோயம்புத்தூருக்கு போய் 13 வருஷம் ஆச்சு. அங்க உள்ளவங்க யார்கிட்டயும் பேசி டச்ல இருக்கீங்க? டச்ல இருக்கீங்களான்றத இப்ப கேளுங்க. ஏன்னா அவங்க போலீஸ் வந்து இன்னொருத்தவங்க பிடிக்கிறாங்க, அவங்க கையில சொன்னதுக்கு இல்லையே, அங்க யாருமே டச் இல்லையே. என்னோட என் கூட ஒரு பையன் வந்து செல்லையான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அங்க கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவருக்கு நான் எப்பனாலும் போன் இல்லை பேசிக்கிறீங்க. அவர் மேல எதுவும் வழக்கு இருக்கா? அவரு ஆமா, ஒரே ஒரு வழக்கு இதுல இருக்கு. இங்க நம்ம திண்டுக்கல்ல இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ்ல இருக்காரு. நான் உங்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 பத்திரிகைகளுக்கு நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அனுப்பி விட்டுறேன். உங்களுக்கு இருக்கும். நான் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போடுறதுக்கு? ஆண்டை புண்ணியத்தில் நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்காரு, நல்லா சொத்து பதம் இருக்குது. நான் எதுக்கு எங்கேயும் போகணும்? எதனாலும் தப்பு பண்ணால் போலீஸ் விடாமல் அப்புறம் என்ன செய்வாங்க? ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க. நான் ரவுடிஸ் தான் பண்ணுவேன், யாராலும் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னால் போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டு தானே பிடிப்பாங்க. பண்ணி தானங்க தீரணும். கிட்டத்தட்ட வந்து 10 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டில். வெறும் 1,40,000 போலீஸாக இருக்காங்க. இவங்க பூரா ஜெயிற சேட்டைக்கு என்ன பண்ண முடியும்? டெய்லி ஜெயினாக்கா அந்த கொலையை பண்ண, இங்கே கொலையை பண்ண அப்படின்னும் போலீஸ் சுடானா செய்யும். இப்போ யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்கிற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம். பூரா சுட்டையும் பூரா ரவுடி பைய, திருட்டு பைய, காவலி பைய இவ்வளோதான் சொல்கிறாங்க போலீஸு. திருந்திட்டப்போ நாங்கள்லாம் இருந்தோம். இந்த வேணாம், எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி திருந்திட்டோம். இப்போ நாங்கள் வாடு இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், இதை போகிறேன், இங்கே தான் இந்த ஊருக்கு போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி வர்றோம். அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு. நம்மளுக்கு எதிரியே கிடையாது சாமி. நம்மளுக்கு நம்ம தான், உங்களுக்கே தெரியுமில்ல, நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடிசமே கிடையாதுல்ல. எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நம்ம பூராமே சொந்த பந்தக்குள்ளான அந்த பிரச்சனைகளே. நான் பழைய விஷயங்களை விட்டு கடைசியாக எனக்கு மதுரைக்குள்ளே வந்து 2018 ஒரே ஒரு சின்ன கேஸு, அவ்வளோதான். 2018 மதுரைக்குள்ளே ஒரு சின்ன கேஸு. ஐயா வந்து இப்போ இருக்காங்களா, ஏடிஜிபியாக இருக்காங்களா, டேவிட்சன் ஆசிரியர், அப்போ கமிஷனர் இருக்கும்போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து குடுக்கல் வாங்கலுக்கு பிரச்சனை, அந்த கேஸையா. அப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணதானே சாமி, நம்மளா இது பண்ணதானே அதெல்லாம் வந்து இது அதெல்லாம் எல்லா கேஸும் நம்மளுக்கு வந்து மதுரையில் வந்து 2018 ஒரு கேஸ் ஆச்சு. அதுக்கு பின்னாடி 2015 ஒரு கேஸ் ஆச்சு.
கடைசி எனக்கு மதுரைக்குள்ள 2018ஓட முடிஞ்சுச்சு. எந்த இதில் டெய்லி போலீஸ் என்னை பார்க்குறாங்க, டெய்லி இங்கே பாருங்கள் வீடை சுற்றி கேமரா, நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் என்ன செய்கிறேன் இன்றைக்கி இங்கே இருக்கிறேன் எல்லாமே இருக்காடு, பூராவே எல்லாமே இருக்காடு. சாமி இப்படி பந்தாவா நான் போகும்போது மக்கள் பார்ப்பாங்கல்ல, ஏடா வரிச்சத்துல இப்படி இருக்கேன் என்னடா அப்படி கண்ணு போடுறாங்க சாமி, அவ்வளோதான், வேற என்ன இருக்க போகுது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டெய்லி இன்ஸ்டாவில் போடுறோம், அதில் போகிறோம் இதில் போடுறோம், எங்கே போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு 1000 பேரை பார்க்குறோம், ஒரு 5000 பேர் ஃபங்க்ஷனுக்குள்ள நிற்கிறோம் அப்படின்னும் போது யார் வேறு இதுதான் சாமி, வேற என்ன இருக்குது. இல்லை நெருக்கி கொஞ்சம் தான் கேஸ் இருக்குது, இதுவரை ஒரு 7 கேஸ் இருக்குது சாமி, 7 கேஸாக இருக்குது. அது நெருக்கி முடிச்சிட்டேன். 2 இப்போ போட்ட மர்டர் கேஸு, அந்த பண்ண மர்டர் கேஸு, மற்றது அப்புறம் சும்மா அடிதடி அந்த இந்த மாதிரி தான் கேஸ். உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியோ அதை விட எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏதாவது ஒரு லீட் இருக்கணும்ல. எதனால ஒன்று வரணும்ல, ஒரு எதனால இது பண்ணியிருக்கணும். எதுவுமே இல்லாம சுட எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. ஐடியா உங்களுக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு ஐடியாவே இல்லை. இப்ப நீங்க இங்க உங்களை நீங்க ஃபாலோ பண்ற காவல்துறையிட்ட பேசுனீங்களா? ஆமாம், இப்போ நீங்கள் வந்தோடனே நான் வீடியோ அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு. அவங்க நேரம் கமிஷனர்கிட்ட எஸ்பிகிட்டலாம் பேசி போகலாம், அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் நீங்களாம் வர்றதாக சொன்னேன் போலீஸ்கிட்ட, இந்த மாதிரி வர்றாங்க எல்லாம். மனிதர்களாக இருந்தால் ரைட்டு, மிருகம் ஆயிட்டா இல்ல உங்க மேல 7 கேஸ் இருந்தும் நீங்க போலீஸ்க்கு சப்போர்ட்டா தானே இப்ப பேசுறீங்க. இல்லைங்க, நாம செஞ்ச தப்பு தானே, அவங்களும் பொய்யா நம்மளை ஒன்றும் வந்து திணிக்கல எந்த கேஸையும். நம்ம செஞ்ச தப்புகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க, கோர்ட்டில் வந்து அது தப்பா இல்லையான்றது கோர்ட்டு நிரூபிக்கும், அவ்வளோதான், அதான் முடியும். போலீஸ் சப்போர்ட்னா, போலீஸ் சப்போர்ட் எப்படின்னா சாமி, இப்போ நீங்கள் போகிறீங்க, இப்போ கேமரா வச்சுட்டு போகிறீங்க, உங்கள் கேமரா ஒருத்தன் பிடிங்கிடுறான், உங்கள் மனநிலை யோசிங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன சார் கேமரா அப்படி போய் சுடாமல் விட்டுக்கிறீங்கன்னு வார்த்தை வருமா வராதான்? அது மாதிரி பாவம் ஏதோ ஒரு ரூபாய் 2 வச்சு செயின் போட்டுக்கொள்ள போய் ஆத்துட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தேவையில்லாத கொலையை பண்ணிட்டு பேசி முடிச்சுக்கணும் எதாக இருந்தாலும். மதுரை வந்து மீனாட்சி பட்டணம், இங்கே வந்து மீனாட்சியை விட பெரிய ஆள் யார் சொல்லி இங்கே யாருமே முன்னேறதே கிடையாது. அதுதான் மதுரையோட இது. என்னைக்கு அடங்கி போகிறோமா அன்றைக்கி ஜெயிக்கப்படுவோம் நம்ம. இப்போ இருக்கிற இந்த கமிஷனர் ஐயா வந்து 3-4 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் அவர் தான் இருக்கார். இதுவரை என்கவுண்டர் ஆச்சா, தப்பு பண்ணால் என்கவுண்டர் ஆயிடுச்சு, அவ்வளோ, வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. மாத்திரை விற்கிறாங்க, கஞ்சா மாத்திரை, அசரா கற்கையா இருந்தார், பூராத்தையும் ஒடிக்கிட்டாரு. இப்போ இருக்கிறவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. அதை மீறி இங்கிட்டு இருந்து வருதுன்றாங்க. எங்கிட்ட இப்போ நான் ஜெயிலுக்குள்ள இருந்தில்ல கேட்பேன் எல்லாத்துட்டையும், எங்கே இருந்து ஆந்திரா பக்கம் ஒடிசா பக்கம் இருந்து கஞ்சா வரும். இங்கே தேனி மலையெல்லாம் இப்போ கிடையாது கஞ்சா. ஆமாம், இவங்க சாமி அது சொல்கிறேன், 1,40,000 போலீஸ் என்ன வேலை பார்க்க முடியும்? 10 கோடி பேர் இருக்காங்க, எவன் திருடுறான், எவன் கொள்ளையடிக்கிறான், எவன் கஞ்சா கடத்துறான்னு எதனால நம்ம லைனுக்குன்னு போனாதானே சாமி முடியும் அவங்களால. அவங்களும் என்ன மனிதர்கள் தானே. அப்புறம் அப்படி கையை கட்டி கையை உடைஞ்சி இப்படி சோறு பண்ண முடியாமல் இருக்கணும், கால் உடைஞ்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க. ஐயோ இப்போ பேசலாம் வெளியே, இந்த ஸ்டேஷனுக்குள்ள போய் உட்காருக்கிறதே தெரியும், சட்டியோட உட்கார வச்சு கையை கட்டி ஆறா நீ ஐயா இது தப்பே பண்ண மாட்டேன் விட்டுருக்கியா, அந்த அங்கே போய் கத்த காமிக்கிறே நான் ரவுடிடா அப்படின்னா அங்கே தெரியும் போலீஸ்கிட்ட. உருவானா ஜெயிலுக்குள்ள தான் கிடக்கணும், கால் ஊடப்படணும், கை ஊடப்படணும். அவங்களுக்குலாம் அப்புறம் நல்லது சொல்கிறேன், இன்றைக்கி இருக்க போலீஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்காங்க. வேலை தமிழ்நாட்டில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது, வேலையை பார்க்க வைக்க அப்படி போகிறது தான் நல்லது அவங்களுக்கு. இதை விட்டுவிட்டு செயின் நக்குறது, இன்ஸ்டாலன்றதுல கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது, கத்தி எடுத்துக்கிட்டு திடுறதுனா விரல்கள் உடைக்கப்படும், கைகள் உடைக்கப்படும், கால்கள் உடைக்கப்படும். இதான் வேறு வழியே கிடையாது. ஆமாம், உங்களை என்கிட்ட எதாக இருந்தாலும் என் நம்பர் இருக்குது, எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன். எதாக இருந்தாலும் கேட்டு செய்யுங்க சாமி, இப்படி சொல்லி என்னை போய் நிம்மதி. எனக்கு என் பிள்ளையெல்லாம் கல்யாணம் போனவங்க அப்புறம் கல்யாணம் கட்சியில் ஓடின அப்புறம் ஓடியாராங்க வீட்டுக்கு, பாவமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அவரு எங்க பொதுச்செயலாளர் ஏர்போர்ட்ல இருந்து ஓடியாராரு. அதனால பத்திரிகைகளுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கேட்டு எனக்காண்டி எதனால செய்யுங்க. 15 நாளைக்கு ஒரு போலீஸ் வந்து ஃபுல் செக்அப் பண்றாங்க, எல்லாமே பண்ணிட்டு போயிடறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து எந்த இதுலயும் கிடையாது, வீட்டுக்கு யார் வர்றது யார் போறது கேமரா பாக்குறாங்க, வீட்டை செக் பண்றாங்க. 15 நாள் ஒரு நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்துருவாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போறாங்க.